ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரிய காடு இருந்துச்சாம். அந்த காட்டுல நிறைய மரங்கள் இருந்துச்சாம். ஒரு நாள் அந்த காட்டு பக்கமா ஒரு பறவை வந்துச்சாம். அந்த பறவை ஒரு மரத்துக்கிட்ட போய், "மரமே மரமே, நான் இங்க கூடு கட்டி கொஞ்சம் என் முட்டையெல்லாம் இட்டு பாதுகாக்கணும். எனக்கு கொஞ்சம் இடம் தரியா?" அப்படின்னு கேட்டுச்சாம். அந்த மரம், "இல்ல இல்ல, இந்த நான் தரமாட்டேன்" அப்படின்னு மறுத்துருச்சாம். உடனே அந்த பறவை சோகமா பறந்து போய் பக்கத்துல இருந்த இன்னொரு மரத்துக்கிட்ட அதே மாதிரி கேட்டுச்சாம். அந்த மரம் உடனே, கட்டிக்கோ, உனக்கு எவ்வளோ கூடு வேணுமோ நீ கட்டிக்கோ, ஹாப்பியா இருந்துக்கோ" அப்படின்னு சொல்லிருச்சாம். உடனே அந்த பறவை அந்த மரத்துல அழகான ஒரு கூடு கட்டி நிறைய முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சாம். அப்படியே காலம் போக போக அந்த மரத்துல நிறைய பறவைகள் வந்து தங்க ஆரம்பிச்சுதான். நிறைய கூடு கட்டினாங்களாம். நிறைய முட்டை போட்டு அந்த மரம் ஃபுல்லா கூடும் முட்டையுமா ரொம்ப அழகா இருந்துச்சாம். ஒரு நாள் அந்த பக்கமா ஒரு மரம் வெட்டி வந்தாராம். அவர் வந்து மரத்தை வெட்டலான்னு ஒரு ஒரு மரமா பார்த்துட்டே இருந்தப்போ இந்த மரத்தை பார்த்தாராம். பார்த்துட்டு இதை வெட்டலான்னு போனப்போ அந்த மரத்துல இருந்த அவ்வளோ கூடுகளை பார்த்துட்டு, சரி இந்த மரத்துல இவ்வளோ கூடு, இவ்வளோ பறவைகள் வாழுதே, இதை வெட்டினா பாவம் இவங்க எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க, அதனால இந்த மரத்தை வெட்ட வேண்டாம்னு சொல்லிட்டு பார்த்தாராம். பக்கத்துல அந்த இடம் தரமாட்டேன்னு சொல்லிச்சுல, அந்த மரம் இருந்துச்சாம். அது காலியா இருந்துச்சாம். சரி இந்த மரம் கூடெல்லாம் எதுவும் இல்லையே, சரி இதை வெட்டிப்போன்னு சொல்லிட்டு அவர் அந்த மரத்தை வெட்டிட்டு போயிட்டாராம். அப்போ இந்த கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பறவை வந்தப்ப இந்த மரம் சொல்லிச்சாம், "நல்ல வேளை, நீ என் மரத்துல இவ்வளோ கூடு கட்டியிருந்தனாலயோ என்னவோ, அந்த மரம் வெட்ட வந்தவர் என்னை விட்டுட்டு பக்கத்துல இருந்த மரத்தை வெட்டிட்டு போயிட்டாரு. உன்னால தான் இன்னைக்கு நான் உயிரோடயே இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு அந்த மரம் அந்த பறவைகிட்ட சொல்லிச்சாம். அதுக்கு அந்த பறவை சொல்லிச்சாம், "நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அன்னைக்கு நீங்க எனக்கு இடம் தரலன்னா நாங்க அன்னைக்கு இந்த கூடையே கட்டியிருக்க முடியாது. நீங்க இடம் தந்தனால தான் இன்னைக்கு நாங்க இவ்வளோ கூடு கட்டி நாங்களும் ஹாப்பியா இருக்கோம். எங்களால உங்களுக்கும் ஒரு நல்லது நடந்திருக்கு. ஸோ" அப்படின்னு சொல்லி தேங்க் பண்ணிக்கிச்சாம். ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாரல் என்ன? நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்கிறோன்னா கண்டிப்பாக அதுக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். அப்போ இல்லைன்னா கூட கண்டிப்பாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு கிடைக்கும். அதுக்காக எந்த பலனை எதிர்பார்த்து எந்த உதவியும் செய்யக்கூடாது. நம்மளால முடியும்னா அந்த உதவியை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு செஞ்சு எல்லாத்துக்கும் நல்லது நினைப்போம். நாமளும் நல்லா இருப்போம். தேங்க்யூ. பாய்.